Hello friends. இந்த வீடியோல Fireboltt Ring 2 Smartwatch பத்தி தான் வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த Fireboltt Ring 2 ஓட அன்பாக்சிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த Fireboltt Ring 2க்கு அவங்க கொடுத்துருக்க பாக்ஸ் வந்து ஒரு சின்ன பாக்ஸ் தான். இப்போ மேலே இருக்க ரேப்பரை ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணலாம். ரேப்பரை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா பாக்ஸோட ஃப்ரண்ட்ல இந்த Ring 2 ஓட ப்ரிவியூ கொடுத்துருக்காங்க. பாக்ஸை சுற்றிலுமே இந்த Ring 2 ஸ்மார்ட் வாட்சோட ஒரு சில முக்கியமான ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்மார்ட் வாட்சோட டிஸ்பிளே சைஸ் என்ன, ரெசல்யூஷன் என்ன, ஐபி ரேட்டிங், SpO2 மானிட்டரிங், ஸ்போர்ட்ஸ் மோட் பற்றி எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே பார்த்தோம் அப்படின்னா எம்ஆர்பி ரேட்டிங் 10,000 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேல் ப்ரைஸ் 5,000 தான். இன்னுமே மற்ற சேல் ஏதாச்சும் போட்டாங்க அப்படின்னா 4,000 வரைக்கும் ப்ரைஸ் கம்மி பண்ணுறாங்க. இப்போ பாக்ஸை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எடுத்தவொடனே இந்த Ring 2 ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு கிரே கலர். ஸோ இந்த வாட்சுக்கு அப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு சில கார்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன கார்டு அப்படின்னு பார்த்தோன்னா வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. கானா ப்ளஸ்க்கான அந்த ஒரு கார்டு இருக்குது. அடுத்து boltt ப்ளே ஆப்போட மெம்பர்ஷிப் ஒன்று கொடுக்குறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா G5 ப்ரீமியம். நெக்ஸ்ட்டு இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு கார்டு, அவங்க பேஜை ப்ரொமோட் பண்ணுறதுக்கான ஒரு கார்டு இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த Ring 2 ஸ்மார்ட் வாட்சை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வாட்சோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். இந்த வாட்சோட ரைட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிள் ஐவாட்சில் கொடுக்குற மாதிரியே ரொட்டேட்டிங் பட்டன் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே மைக்கும் இருக்குது. லெஃப்ட் சைடில் ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் அந்த ஹார்ட் ரேட் மானிட்டருக்கான அந்த சென்சார், பக்கத்தில் சார்ஜ் பண்ணுறதுக்கு மேக்னெட்லேயே அந்த போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Firebolttோட அவங்க ஸ்மார்ட் வாட்சஸ்க்கு தனியாக டெடிக்கேட்டடாக Firebolttலேருந்து எந்த ஒரு ஆப்புமே கிடையாது. இதுக்கு டேஃபிட்னு ஒரு ஆப் இருக்குது. பாக்ஸ்லேயுமே அதை யூஸ் பண்ணி தான் சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ நான் இதுக்கு முன்னாடி OnePlus பேண்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவங்களுக்குன்னு அந்த டெடிகேட் OnePlus ஆப் இருக்குது. அதை நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருந்தது. இப்போ இந்த டேஃபிட் வந்து காமனாக நீங்கள் ஒரு போட் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணாலும் கனெக்ட் பண்ணலாம். இந்த Firebolttை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்குமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் அந்த ஆப் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வாட்சில் என்னென்ன இன்பில்ட்டான ஃபீச்சர்ஸ் என்ன கஸ்டமைஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். வாட்ச் ஆன் பண்ணதுமே இங்கே டிஃபால்ட்டாக ஒரு சில வாட்ச் ஃபேஸஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இங்கே 9 வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு சில வாட்ச் ஃபேஸஸில் வந்து Firebolttனு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில வாட்ச் ஃபேஸஸில் வந்து அப்படியே ஐ வாட்சில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. இங்கே அமௌல் டிஸ்பிளே இல்லாட்டியும் குவாலிட்டி ஓரளவுக்கு ஓகேன்னு தான் சொல்லணும். LED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து இங்கே ஸ்வைப் டவுன் பண்ணோம் அப்படின்னா பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு DND மோடு, அடுத்து டைமர் செட் பண்ணுறது, கேமரா ஷட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஃப்ளாஷ் இருக்குது. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் அடுத்து டிஸ்பிளேக்குள்ளே போனோம் அப்படின்னா இங்கேயும் பிரைட்னஸ் கண்ட்ரோல் பண்ணுறது, ஆட்டோ ஸ்லீப்க்கான அந்த டைம் செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து வாட்ச் ஃபேஸுமே இங்கேயுமே வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். லாங் ப்ரெஸ் பண்ணாலும் இங்கே வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து செட்டிங்ஸில் வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே மெனு வியூவில் வந்து பார்த்தோம்னா 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. கிரிட் வியூங்கிறது டிஃபால்ட்டாக இருக்கும். அடுத்து லிஸ்ட் வியூவை சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் வியூவில் மெனு வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஆனால் இதை விட நமக்கு கிரிட் வியூவே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது. ஐவாட்சில் பார்க்குற மாதிரி இருக்குதுன்னு சொல்லலாம். இப்போ நம்ம அதையே சேஞ்ச் பண்ணி எப்படி இருக்குன்னு பாருங்கள். டச்சுமே இங்கே ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு ரெஸ்பான்சிவான டச்சுன்னு சொல்லலாம். ஸோ அடுத்து இப்போ செட்டிங்ஸுக்கு வருவோம். வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரிங் அண்ட் வைப்ரேஷன் செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. DND மோட் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. லோ பவர் மோட். அடுத்து சிஸ்டம்குள்ளே போய் பார்த்தோன்னா ரீசெட் பண்ணுறதுக்கு பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு எல்லாமே ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ ஸ்வைப் அப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்தது எல்லாமே இங்கே வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும். இப்போ ஸ்வைப் லெஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கால் ஃபங்க்ஷன்ஸ்க்கான அந்த ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே வந்து ரீசன்ட் கால், டயல் பேட் வேணும்னா நம்ம இங்கேருந்து டயல் பண்ணிக்கலாம். ஆப்பில் போயிட்டு நம்ம ஃபேவரட் கான்டாக்ட்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்து அந்த கான்டாக்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆயிரும். நம்ம இங்கேருந்தே ஈஸியாக கால் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஸ்வைப் லெஃப்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லீப்பிங் மானிட்டர், ஹார்ட் ரேட் மானிட்டர், ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கருக்கு தேவையான எக்கச்சக்கமான மோட்ஸை இங்கேயுமே கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டி ட்ராக்கர் பற்றி தனியாக வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆக்டிவிட்டி ட்ராக்கர் வைஸ் இன்னும் எதுவும் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு வேணும்னா அதை செக் பண்ணி தனி வீடியோவாக போடலாம். அடுத்து வேறு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே மியூசிக் பிளேயர் இருக்குது. அடுத்து வந்து SpO2, அதுக்கப்புறம் வெதர். நம்ம இது ஃபுல்லாகவே வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்கிறது தான். இது வந்து நீங்கள் எது வேணுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். வேணும்னா அதை டெலிட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அடுத்து ஸ்வைப் பண்ணும்போது ப்ளஸ் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஸ்க்ரீன் வேணுமோ வாய்ஸ் அசிஸ்டன்ட் வேணும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். ஹலோ, how are you? I'm splendid. Thank you for asking. மேக்ஸிமம் கண்ட்ரோல்ஸ் இந்த வாட்ச்லேயே வந்து கொடுத்துருக்கிறதுனால இது ஓகேன்னு சொல்லலாம். டேஃபிட் ஆப்னு பார்த்தோம் அப்படின்னா இது காமனான ஒரு ஆப் தான். ஃபிட்னஸ் பேண்ட் வச்சுருக்கீங்க இல்லை காமனான ஒரு வேறு ஸ்மார்ட் வாட்ச் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்க முடியும். இந்த டேஃபிட் ஆப் ஓப்பன் பண்ணதும் இங்கே ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து காமிக்குது. நம்ம ஸ்டெப் கவுண்ட்டு, ஹார்ட் ரேட் மானிட்டரோட அப்டேட்ஸு, ஸ்லீப் கவுண்ட்டு எல்லாமே வந்து இங்கே இருக்குது. அடுத்த ஸ்க்ரீன் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாட்சோட கஸ்டமைசேஷன் வந்து இங்கே இருக்குது. ஃபஸ்ட் எடுத்ததும் வாட்ச் ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்ததாக இந்த ரிங் டூவில் மைனஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்ச் ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இந்த ரிங் டூவில் 9 வாட்ச் ஃபேஸை வந்து இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில வாட்ச் ஃபேஸ் வந்து ஐவாட்சில் கொடுக்குற மாதிரியே இருக்குது. இருந்தாலும் இதில் ஒரு சில வாட்ச் ஃபேஸ்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபயர்போல்ட்னு மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கிடையாது. நம்ம ஒரு வாட்ச் ஃபேஸை வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறப்ப 10ஆவதாக இருக்க வாட்ச் ஃபேஸை மட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து நான் டவுன்லோட் பண்ணி செட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்னொரு வாட்ச் ஃபேஸ் டவுன்லோட் பண்ணி நம்ம இதே மாதிரி மாற்றணும் அப்படின்னா இப்போ வச்சிருக்க இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து அப்படியே போயிடும் இந்த லிஸ்ட்டில் இருந்து. நம்ம திரும்பி இந்த வாட்ச் ஃபேஸ் செட் பண்ணோம் அப்படின்னா திரும்பி புதுசாக டவுன்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு ட்ராபேக்காக தான் இருக்குது. இப்போ நான் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து வேறு வாட்ச் ஃபேஸ் செலக்ட் பண்ணலாம். இதை வந்து டவுன்லோட் பண்ணி வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து அப்படியே அங்கேருந்து டெலீட் ஆயிரும். இது செட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லிஸ்ட்டில் இருந்து நம்ம ப்ரீவியஸாக வச்சுருந்த வாட்ச் ஃபேஸ் வந்து அப்படியே அங்கேருந்து போயிடுச்சு. இப்போ நம்ம வேணும்னா திரும்பி அதை டவுன்லோட் பண்ணி வைக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து எனக்கு ட்ராபேக்காக தான் தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பொண்ணு திரும்பி டவுன்லோட் கேட்குது பாருங்கள். ஸோ 10வது ஸ்லாட்டை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். இத்தனை வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்கிறது கொடுக்குறாங்க அப்படின்றது நம்ம ஒரு ஆர்வத்தில் வாங்கலாம். ஆனால் ஒரே ஒரு வாட்ச் ஃபேஸ் மட்டும் தான் அங்கே கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம ப்ரீவியஸாக செட் பண்ண எந்த ஒரு வாட்ச் ஃபேஸுமே நம்ம சேவ் பண்ணி அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. திரும்பி நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் பிடிக்கல. OnePlus பேண்டில் கூட 5 வாட்ச் ஃபேஸஸையுமே நம்ம எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. இதில் அப்படி கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. அடுத்து வந்து இந்த ஆப்பில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா வாட்ச் ஃபேஸை தவிர நோட்டிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ஆப்ஸ்க்குலாம் நம்ம நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கலாம். இங்கே அதர்ஸ்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபோனுக்கு வந்து எந்த நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் நம்ம வாட்சில் வந்து காமிச்சிரும். அடுத்து வந்து அலாரம் செட் பண்ணிக்கலாம். அடுத்து ஷட்டர், கேமரா ஷட்டர் ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இந்த வாட்சை யூஸ் பண்ணி நிறைய கேப்சர் பண்ணணும், நம்ம மொபைல் கேமரா யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணணும்னு நினச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு சின்ன ஏமாற்றம் தான். ஏன்னா நம்ம ஃபோனில் இருக்க கேமராவை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஷட்டர் யூஸ் ஆகாது. இந்த டேஃபிட் ஆப்லேயே கேமரா ஷட்டர்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கேமரா ஓப்பன் ஆகுது. அதை வச்சு வேணால் ஷட்டராக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். டேஃபிட்டில் இருக்க கேமரா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கேமரா ஸ்விட்ச் பண்ணிக்கிறதுக்கான ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃப்ளாஷ் ஆன் பண்ணலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். இது மட்டும் தான். நம்ம ரெசல்யூஷன் எதுவுமே வந்து சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ நம்ம ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜென்ரலாக நம்ம ஃபோனில் இருக்க கேமராவை தான் யூஸ் பண்ணணும்னு நினைப்போம். எனக்கு இந்த OnePlus பேண்ட்லேருந்து இது ஸ்விட்ச் ஆகிறப்ப இது ரொம்ப ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம நார்மலாக OnePlus பேண்ட், MI பேண்ட் எல்லாத்துலேயுமே வந்து நம்ம மொபைலில் கொடுத்த கேமரா ஆப்பே வந்து கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஆக்டிவிட்டி ட்ராக்கர் இன்னும் நான் செக் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. உங்களுக்கு ஃபுல் வீடியோவில் உங்களுக்கு செக் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த Fireboltt ரிங் டூவில் இருக்க கால் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம் அப்படின்னா இந்த 5000 பட்ஜெட்டில் கால் ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். இருந்தாலும் கால் ஃபங்க்ஷனும் குறை சொல்கிற அளவுக்குலாம் இல்லை. ஸ்பீக்கரும் நல்லா இருக்குது. ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே கேட்க முடியுது. இந்த ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து இந்த வாட்சில் எவ்வளோ நல்லா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆப்போசிட்டில் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே கேட்க முடியுது. அதே மாதிரி மைக்கோட குவாலிட்டியுமே நல்லா இருக்குது. நம்ம அவசரத்துக்கு பைக்கில் அங்கே போகும்போது டக்குன்னு எடுத்து பேசணும் அப்படின்னா பேச முடியுது. நான் இந்த வாட்சில் பேசுகிறதுனால அவங்களுக்கு சவுண்ட் கம்மியாக கேட்குது. அந்த மாதிரி எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. நார்மலாக ஃபோனில் பேசுகிற மாதிரியே தான் அவங்களுக்கு கேட்குது. நல்லா இருக்குது. கால் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த ரிங் டூ ஸ்மார்ட் வாட்ச் ஃபோனில் கனெக்ட் ஆகிருக்கும் போது நோட்டிஃபிகேஷன் சவுண்டாக இருக்கட்டும், அன்லாக் பண்ணுறது, லாக் பண்ணுறதுக்கான சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்து வாட்சில் தான் கேட்குது. நம்ம ஃபோனில் எதுவுமே வந்து கேட்காது. அதே மாதிரி ஃபோன் ரிங் ஆகிறப்ப மட்டும் வாட்சில் வந்து வேறு ரிங் டோன் வந்து கேட்கும். ஃபோனில் செட் பண்ணியிருக்க ரிங் டோன் மட்டும் கேட்காது. ஆனால் மற்ற மீடியா பிளேபேக் பண்ணுறதுக்கு இந்த வாட்சில் இருக்க ஸ்பீக்கர் வந்து அவ்வளோ ஒர்த்தாக இருக்காது. கிளாரிட்டியும் வந்து அந்தளவுக்கு இருக்காது. காலிங்க்குன்னு பார்த்தோன்னா அது ஓகேவாக இருக்குது. மற்ற சவுண்டுக்கு இந்த ஸ்பீக்கர் வந்து கேட்குறதுக்கு ஓகேவாக இருக்காதுன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்களுமே இப்போ கேட்டு பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. கேட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
யாரெல்லாம் இந்த Firebolt Ring 2 யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, யூஸ் பண்ணிட்டு இருந்தா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். வாங்க போகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் OnePlus பேண்டில் நான் யூஸ் பண்ண அளவுக்கு இந்த Firebolt Ring 2 வந்து எனக்கு கன்வீனியன்ட்டாக இல்லை. மெயினாக வந்து அந்த கேமரா ஷட்டர் வந்து எனக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டடாக இருந்துச்சு. வாட்ச் ஃபேஸ் கஸ்டமைசேஷன் ரொம்பவே ஒஸ்ட்னு சொல்லலாம். ஏன்னா கொஞ்சம் ஒரு 2-3 வாட்ச் ஃபேஸ் கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. இந்த வாட்ச் ஃபேஸ் வந்து அவங்க இன்பில்ட்டாக கொடுத்த வாட்ச் ஃபேஸை டெலிட் பண்ணிட்டு நம்ம வேறு செட் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு இந்த Firebolt Ring 2க்குன்னு தனியாக ஒரு ஆப் இருந்தால் நல்லாயிருக்கும். Fireboltக்குன்னு ஒரு டெடிகேட் ஆப் இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து Firebolt வந்து நிறைய ஸ்மார்ட் வாட்சஸ் வருது. அவங்களுக்குன்னு ஒரு டெடிகேட் ஆப் கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கேமரா செட்டர்லாம் நம்ம மொபைல் கேமரா யூஸ் பண்ணி கேப்சர் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான் என்னோட ஒப்பீனியன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் இந்த Firebolt Ring 2 பற்றின இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல டெக் வீடியோவில் சந்திப்போம்.